வணக்கம். உள்ளூர் நிகழ்வுகளை உள்ளது உள்ளபடி நேயர்களுக்கு வழங்கும் மாவட்ட முரசுக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை பணிகளை துவக்கி வைத்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன். இளம் பட்டதாரிகள் அனைவரும் தொழில்நுட்ப மாற்றங்களை அறிந்திருக்க வேண்டும். பட்டமளிப்பு விழாவில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா பேச்சு. வைகை அணை பூங்காவில் பயன்பாட்டிற்கு வந்த படகு குழாம் சிறுவர் சிறுமியருடன் உற்சாகமாக கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு. கும்பகோணத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்ட டேக்வாண்டோ கராட்டே மாணவர்கள் உலக சாதனை. 1 நிமிடம் 25 நொடிகளில் 100 முறை சிட்டப் செய்து அசத்தல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களுக்கு விலையில்லா நாட்டுக்கோழிகள் மற்றும் இலவச ஆடுகளை கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் கால்நடை வளர்ப்பு திட்டத்தை தமிழக அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு கட்டமாக திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் கிராமப்புற மக்கள் 200 பேருக்கு விலையில்லா நாட்டுக்கோழிகள் வழங்கப்பட்டன. தாராபுரம் கால்நடை மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நபர் ஒருவருக்கு 50 கோழிகள் அடிப்படையில் 10,000 கோழிகளை கால்நடைத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வழங்கினார். இதேபோல் பல்லடத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் விலையில்லா நாட்டுக்கோழிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இதனிடையே திருப்பூர் மாவட்டம் மங்கலம் அரசு பள்ளியில் அரசின் விலையில்லா ஆடுகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆடுகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். காஞ்சிபுரம் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கான பணியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் துவக்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நன்மங்கலம், கோவிலம்பாக்கம், சித்தாலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் தார் சாலைகள் மற்றும் மின் விளக்குகள் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள இந்த திட்டத்திற்கு தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KP கந்தன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் 1 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றினர். ராமநாதபுரம் மாவட்டம் மன்னார் வளைகுடா கடல் பகுதிகளான பாம்பன் முதல் தூத்துக்குடி வரை 21 தீவுகள் உள்ளன. இந்த தீவுகளை சுற்றி மீன்களின் வாழ்விடமாக கருதப்படும் பவளப்பாறைகள் உள்ளன. இதனை பாதுகாக்கும் பொருட்டு வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இதன்படி மன்னார் வளைகுடா குருசடை தீவு பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர். அவர்களுடன் கல்லூரி மாணவர்களும் சேர்ந்து தூய்மைப்படுத்தினர். அப்போது 1 டன் எடையுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை அவர்கள் அகற்றினர். பிளாஸ்டிக் பொருட்களால் பவளப்பாறைகள் பாதிக்கப்படுவதுடன் மீன் இனப்பெருக்கமும் பாதிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இளம் பட்டதாரிகள் அனைவரும் தொழில்நுட்ப மாற்றங்களை அறிந்திருக்க வேண்டும் என அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பா கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இதன்பின் உரையாற்றிய அவர், மாணவர்கள் அறிவு மற்றும் திறன்களை வளர்ப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றார். இளம் பட்டதாரிகள் ஒவ்வொரு துறையிலும் நடைபெறும் தொழில்நுட்ப மாற்றங்களை அறிந்திருக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். மாணவர்கள் தங்கள் திறனை முறையான வழியில் பயன்படுத்துவதன் மூலம் சமுதாயத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் பங்களிக்க முடியும் என்றும் சூரப்பா தெரிவித்தார். வைகை அணை பூங்காவில் 5 ஆண்டுகளுக்கு முன் அமைக்கப்பட்ட படகு குழாம் பயன்பாட்டிற்கு வந்ததால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகேயுள்ள வைகை அணை பூங்கா சுற்றுலா தலமாக விளங்குகிறது. இங்கு கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் படகு குழாம் கட்டப்பட்டது. கட்டி முடிக்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டிற்கு வராமல் இருந்தது. இதனையடுத்து சுற்றுலா பயணிகள் கோரிக்கையை தொடர்ந்து தற்போது இந்த படகு குழாம் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இதில் 4 பேர் அமர்ந்து செல்லும் வகையில் பெடல் படகு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பெடல் படகுகள் சுற்றுலா பயணிகளிடையே பெரிதும் வரவேற்பு பெற்றுள்ளன.
வைகை அணைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் படகில் பயணம் செய்து மகிழ்கின்றனர். பொதுப்பணித்துறையினர் இந்த படகு குழாமை தொடர்ந்து பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி, அப்புறம் ஏற்காடு எல்லா இடத்துலையுமே போட் ஹவுஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணியிருக்கோம். பட் இங்கே நம்ம லொக்கேஷன் மதுரை நியரஸ்ட்டு இங்கே வைகை டேமில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மற்ற இடத்துல பார்த்தோம்னா அந்த க்ரீன் நேச்சுரல் கிடைக்காது. பட் இங்கே நம்ம அந்த க்ரீன் என்ஜாய் ஃபுல்லாக சுற்றிலும் நம்ம நேச்சுரல் அட்மாஸ்பியரோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. இதே குவாலிட்டியோட இதே இதை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அமௌண்ட்டும் மற்ற இதை காட்டிலும் இங்கே பேர் பண்ணுறது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணால் இன்னும் ஹாப்பியாக இருக்கும். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையை சுற்றுலா தலமாக அறிவிக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலை சுமார் 4000 அடி உயரம் கொண்டவை. இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலையை சுற்றி 174 கிராமங்கள் உள்ளன. இந்த மலையடிவாரத்தில் கோமுகி அணையும் அழகிய பூங்காவும் 9 அருவிகளும் உள்ளன. ஆனால் இவை அனைத்தும் பராமரிப்பு இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி கிடக்கிறது. படகுத்துறை, சிறுவர் பூங்கா மற்றும் அருவிகளை சீரமைக்க சுற்றுலா தலமாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக இதாக இருக்குது. பிரிச்சாலும் நம்ம இந்த மலையை சுற்றுலா தலமாக ஆக்கணும். அப்படி ஆக்கும்போது தான் இங்கே உள்ள மலைவாழ் மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் இது கூடிய சீக்கிரத்தில் இந்த மலையை சுற்றுலா தலமாக கண்டிப்பாக ஆக்கணும். அந்த மாதிரி இங்கே சுற்றுப்புறம் பார்க்கும்போது தூய்மை ரொம்ப சீர்கேடாக இருக்குது. படகு துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் மது அருந்து விட்டு பாட்டில் குப்பையும் கூலமாக தான் எல்லாம் போகிறாங்க. சிவகாசி அருகே நடைபெற்ற மன வளர்ச்சி குறைவுடைய முன்னாள் மாணவ மாணவியர்களின் சந்திப்பு மிகவும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. விருதுநகர் மாவட்டம் சாட்சியாபுரத்தில் CSI மன வளர்ச்சி குறைவுடையோர் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு படித்த மன வளர்ச்சி குறைவுடைய மாணவ மாணவிகளின் சந்திப்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றது. இதனால் பணி நிமித்தமாக வெவ்வேறு இடங்களில் பிரிந்து கிடந்த அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்து தங்கள் பள்ளி நாட்களை நினைவு கூர்ந்து நெகிழ்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து மன வளர்ச்சி குறைவுடையவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளுடன் விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன. எங்களுக்கு மேரிட் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு ஆண் ஒன்று, பொண்ணு ஒன்று. பையன் +2 முடிச்சுட்டு இருக்கிறான். பொண்ணு 11th படிக்கிறா. இன்னைக்கு வந்ததில் பழைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். தஞ்சாவூரில் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய பல்நோக்கு மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பன்னோக்கு உயர் மருத்துவ சிகிச்சை மையம் கட்டும் பணி கடந்த 2015 ஜூன் 15ஆம் தேதி தொடங்கப்பட்டது. 150 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்ற இந்த கட்டுமான பணி அண்மையில் முடிவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தஞ்சாவூர் பன்னோக்கு மருத்துவமனையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். இந்த சிகிச்சை மையத்தில் 10 உயர் சிறப்பு பிரிவுகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மூலம் தஞ்சாவூர், திருச்சி, திருவாரூர், நாகை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். தஞ்சாவூரில் நடைபெற்ற இதன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை, நாடாளுமன்ற உறுப்பினர் பரசுராமன், மருத்துவமனை முதல்வர் குமுதா லிங்கராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிவகாசியில் நடைபெற்ற வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் திரளான பெற்றோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் பள்ளியில் பெற்றோர்களுக்கான சிறப்பு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. எங்கள் செல்வம் என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளுடன் அவர்களது பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக காவல்துறையின் முன்னாள் அதிகாரி கலியமூர்த்தி பங்கேற்று குழந்தைகளை வளர்க்க வேண்டிய முறை மற்றும் கையாள வேண்டிய நுணுக்கங்கள் குறித்து விளக்கினார். முன்னதாக நடைபெற்ற மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. எங்கள்
பள்ளி சார்பாக 21ஆம் நூற்றாண்டின் குழந்தைகளை எப்படி கையாள்வது என்னும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிவகாசி பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள். இப்போ இருக்கிற குழந்தைகளை கையாளுறதுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு சிறப்பு திறன் வேண்டும். அந்த திறன்களை எப்படி நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும், அது போல சில தகவல்களை, சில டிப்ஸ்களை நம்ம ஐயா இன்னைக்கு நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இதில் இந்த ஊர் மக்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் இவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள், பயனடைந்தார்கள். திண்டிவனத்தில் நடைபெற்ற நடிகர் விஜய் சேதுபதியின் பிறந்தநாள் விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் உள்ள காந்தி சிலை அருகே நடிகர் விஜய் சேதுபதியின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வழக்கறிஞர் ரூபன் ராஜ் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனையடுத்து 500 பேருக்கு அன்னதானம் மற்றும் 100 பேருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டது. இந்த விழாவில் விஜய் சேதுபதி ரசிகர் மன்ற நகர செயலாளர் சௌகத் அலி உள்பட திரளான ரசிகர்கள் பங்கேற்றனர். சிவகங்கை அருகேயுள்ள கரிகால சோழீஸ்வரர் சுவாமி கோவிலில் வெள்ளி ரத வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிவகங்கை அருகேயுள்ள நாட்டரசன் கோட்டை நகரில் பிரசித்தி பெற்ற கரிகால சோழீஸ்வரர் சுவாமி கோவில் உள்ளது. இங்கு உற்சவ விழாவை முன்னிட்டு வெள்ளி ரத வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக சிவகாமி அம்பாள் சர்வ அலங்காரத்தில் கோவில் மண்டபத்தில் எழுந்தருளினார். இதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதனையடுத்து அம்மன் வெள்ளி ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். திருவள்ளூர் அருகே ஆதி காமாட்சி அம்பாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மணவூர் கிராமத்தில் ஆதி காமாட்சி அம்பாள் உடனுரை கற்கடேஸ்வரர் ஆலயம் உள்ளது. இங்கு மகா கும்பாபிஷேக விழாவையொட்டி பல்வேறு ஹோமங்கள் மற்றும் காலயாக பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோபுரத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகேயுள்ள மகா மாரியம்மன் கோவிலிலும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் ஊற்றினர். இதனைத் தொடர்ந்து அபிஷேக ஆராதனையும் நடத்தப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். வேலூர் காந்தி நகர் காங்கேயநல்லூர் பெருமாள் பகுதியில் புதியதாக கட்டப்பட்ட செல்வ விநாயகர் ஆலயத்திலும் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பழனி மலைக்கோவிலில் தங்கி தரிசித்த எடப்பாடி பக்தர்கள் 15,000 கிலோ பஞ்சாமிர்தத்தை தயாரித்து முருகனுக்கு அபிஷேகம் செய்தனர். 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் ஆண்டுதோறும் எடப்பாடி பர்வதக்குல மக்கள் இரவு மலையில் தங்கி பஞ்சாமிர்தம் கரைத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம். இதன்படி இந்த ஆண்டு தைப்பூசத்தையொட்டி பால் காவடி, தீர்த்தம் மற்றும் மயில் காவடி எடுத்து வந்த பக்தர்கள் இரவு முழுவதும் பழனி மலைக்கோவிலில் தங்கி பூஜைகள் செய்து 15,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரித்து அபிஷேகம் செய்தனர். பர்வதராஜோல மகாஜனங்கள் எல்லாருமே 1 லட்சம் பேர் வந்திருக்கிறோம். இங்கே வந்துட்டு முருகனுக்கு நாங்கள் அபிஷேகம் பண்ணி இந்த 15,000 அபிஷேகம் தயார் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ண சக்கரை பால் எல்லாம் இதில் கலந்து மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு இது பாரம்பரியமாக 350 வருஷமாக நாங்கள் இதை ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கோம். பழனி மலைக்கோவிலில் தங்க எந்த ஒரு அதிகாரிக்கோ பக்தருக்கோ அனுமதியோ உரிமையோ கிடையாது. இந்த உரிமை எடப்பாடி பர்வதக்குல மக்களுக்கு மட்டுமே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஓமலூர் அருகே எருதாட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சேலம் மாவட்டம் செட்டிப்பட்டியில் கூத்தாடி மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று மைதானத்தில் ஓடிய காளைகளுக்கு இணையாக ஓடினர்.
இதனை அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் ஆர்வமுடன் கண்டு களித்தனர். இந்த எருதாட்ட நிகழ்ச்சியில் பலவிதமாக அலங்கரிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட காளைகள் களமிறக்கப்பட்டன. முன்னதாக காளைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு அவைகளுக்கு பழங்கள் மற்றும் உணவு வகைகள் வழங்கப்பட்டன. பெரியகுளம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைவால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்து காணப்படுகிறது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 9 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சூழலில் கும்பக்கரை அருவி அமைந்துள்ளது. கடந்த 1 மாத காலமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை இல்லாமல் கடும் பனிப்பொழிவு காரணமாக அருவியில் நீர்வரத்து குறைய துவங்கியுள்ளது. இதனால் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையும் தற்சமயம் குறைந்து காணப்படுகிறது. மேலும் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருவதால் இன்னும் ஓரிரு நாட்களில் கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்படும் என வனத்துறை வட்டாரம் தெரிவித்துள்ளது. நெல்லை அருகே புனித சின்னப்பர் திருத்தலத்தில் திருவிழாவையொட்டி தேர்பவனி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் முக்கூடல் அருகேயுள்ள சிங்கம்பாறையில் புனித சின்னப்பர் திருத்தலம் அமைந்துள்ளது. இங்கு கடந்த 10 நாட்களாக திருவிழா நடைபெற்றது. இதன் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனியில் திரளான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பூங்கோதை ஆலடி அருணா தேர்பவனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். திருப்பத்தூரில் உள்ள பொது நூலகத்தில் முப்பெரும் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் மாணவர்களுக்கு பரிசளிப்பு, புரவலர்களுக்கு பாராட்டு, நூல் வெளியீடு ஆகிய முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமசாமி எழுதிய தமிழகம் நேற்று இன்று நாளை என்ற நாடக நூலும், கவிஞர் சரவணராஜ் எழுதிய மழைக்கு இதமாய் ஒரு மழை என்ற கவிதை நூலும் வெளியிடப்பட்டது. இந்த முப்பெரும் விழாவில் கவிஞர்கள், எழுத்தாளர்கள், வாசகர்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சியில் மாவட்ட தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திருநங்கைக்கு பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வசிக்கின்ற திருநங்கைகள் அந்தந்த மாவட்டத்தில் தங்களுக்கென்று ஒரு தலைவியை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த நிலையில் புதியதாக உதயமாக உள்ள கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு சுசீலாமா என்பவர் தலைவியாகவும், சின்னியம்மா என்பவர் துணை தலைவியாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு அவர்களுக்கு பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்கள் தலைவிக்கு பரிவட்டம் கட்டினர். இப்ப மாவட்டமானதுக்கு அப்புறமேட்டு இவங்க நாயக்கு அப்படின்னு சொல்லி இவங்க தலைவின்னு ஒரு பட்டத்தை ஏற்கிறதுக்காக எனக்கு இந்த மாதிரி தலைவி பட்டம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க போன இடத்துல மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. அவங்களுக்கு தலைவி பட்டம் தராதனால அவங்க எல்லாரும் வந்து கள்ளக்குறிச்சியில இருக்க 50 திருநங்கைகளையும் ஒன்னா கூடி சேர்ந்து உட்காந்து இனிமேல் நம்ம ஊருக்கு நம்ம தான் தலைவி, நான் தலைவி, என் கீழே எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவியா பதவி ஏற்றுக்கிட்டு அவங்க கள்ளக்குறிச்சியில நாங்களாவே தனக்கு தானா நாங்க பரிவட்டம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க தலைவி ஆகி இப்ப இருக்கிறாங்க. எங்களுக்குள்ளேயே நாங்க தலைவி ஆகிக்கிட்டு எங்க ஆயாவை வச்சு நாங்க எல்லாரும் இந்த கள்ளக்குறிச்சியில வாழ போறோம். இதுதான் எங்களோட முடிவு. கோவில்பட்டியில் கண்தானம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கண்தானம் இயக்கம் சார்பில் கண்தானம் வழங்கியவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்றது. இந்திய மருத்துவ சங்கத்தின் தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரவிந்த் கண் மருத்துவமனை தலைமை மருத்துவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கண்தானம் இயக்கம் சார்பில் கண்தானம் வழங்கிய 106 பேரின் குடும்பத்திற்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இதன்பின் கண்தானம் பற்றிய விழிப்புணர்வு குறும்படங்களும் திரையிடப்பட்டன. உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. வருகிற பிப்ரவரி 4ஆம் தேதி உலகம் முழுவதும் புற்றுநோய் தினம் கடைபிடிக்கப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு திருச்சியில் தனியார் புற்றுநோய் மருத்துவமனை சார்பாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் 20க்கும் மேற்பட்ட 2 சக்கர வாகனங்கள் மற்றும் பெரும்பாலான 4 சக்கர வாகனங்கள் பங்கேற்றன.
உழவர் சந்தையில் தொடங்கிய இந்த விழிப்புணர்வு பேரணி காவேரி மகளிர் கல்லூரியில் நிறைவடைந்தது. இதில் திரளான மாணவிகள் பங்கேற்று புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் அதிகாலையிலேயே மதுக்கடை திறக்கப்பட்டு விற்பனை படுஜோராக நடைபெற்றதால் அந்த பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் உள்ள பாலாஜி நகரில் அரசு மதுபான கடை செயல்பட்டு வருகிறது. மதியம் 12 மணிக்கு திறக்கப்பட வேண்டிய இந்த கடை காலை 6 மணிக்கே திறக்கப்பட்டு கள்ளச்சந்தையில் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டன. இந்த கடையில் சிலர் உள்ளே செல்வதும் வெளியே வருவதுமாக இருந்தனர். இதனை கண்ட அந்த பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த மதுக்கடையில் தொடர்ந்து கள்ளத்தனமாக மது விற்கப்படுவதாக கூறிய அவர்கள் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றி அமைக்க வேண்டுமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலத்தில் நடைபெற்ற பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இந்த நிலையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் இல்லா மாவட்டத்தை உருவாக்க பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வலியுறுத்தி சேலத்தில் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை சேலம் காவல் ஆணையர் சங்கர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். 4 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் நெல்லையிலும் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இந்த போட்டியை துவக்கி வைத்தார். இதில் 3000க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். கரூரில் நடைபெற்ற இரட்டையர் இறகுப்பந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கரூரில் உள்ள கோட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் 70வது குடியரசு தின விழாவையொட்டி மாவட்ட அளவிலான இரட்டையர் இறகுப்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். நாக் அவுட் முறையில் நடைபெற்ற இந்த போட்டியில் நவீன், ரமேஷ் ஆகியோர் முதல் பரிசை தட்டிச் சென்றனர். இதையடுத்து வெற்றி பெற்ற வீரர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அன்பழகன் பரிசு தொகையும் வெற்றி கோப்பையும் வழங்கினார். கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் திரண்ட 200 மாணவர்கள் 1 நிமிடம் 25 நொடிகளில் 100 முறை சிட்டப் உடற்பயிற்சி செய்து உலக சாதனை படைத்தனர். உடற்பயிற்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கும்பகோணத்தில் டேக்வாண்டோ கராட்டே மாணவர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தினர். 1 நிமிடம் 25 நொடிகளில் 100 முறை உட்கார்ந்து எழுந்து புதிய முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சிட்டப் உடற்பயிற்சி கலாம் சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்த சாதனை முயற்சியில் ஈடுபட்ட டேக்வாண்டோ கராட்டே மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. இப்போ 1 நிமிஷம் 25 செகண்டுக்குள்ளார இந்த உலக சாதனை செஞ்சிருக்கோம். இதை மேலும் முயற்சி பண்ணி 1 நிமிஷத்துல இந்த உலக சாதனையை நாங்களே செஞ்சு இந்த சாதனையை முறியடிப்போம். இப்போ இந்த 1 நிமிஷம் 25 செகண்ட்ல செஞ்சிருக்க இந்த உலக சாதனையை கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இது இப்போதைக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. மாணவர்களுக்கு உடற்பயிற்சினா என்னன்னு தெரியணும். இந்த உடற்பயிற்சி செஞ்சு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை எல்லாமே செய்யணும். அதுக்காக இந்த விழிப்புணர்வுக்காக இந்த உலக சாதனை செஞ்சிருக்கோம். கல்பாக்கத்தில் குடியரசு தினத்தையொட்டி நடைபெற்ற யோகா போட்டியில் பள்ளி மாணவ மாணவியர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு அணுசக்தி ஊழியர்கள் விளையாட்டு பண்பாட்டு அமைப்பு சார்பில் யோகாசன போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த சிறுவர் சிறுமிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் யோகாவில் உலக சாதனை படைத்த ரஞ்சனா ரிஷி உள்பட பலர் கலந்து கொண்டனர். கோவில்பட்டியில் அரிமா சங்கம் சார்பில் குடியரசு தினத்தையொட்டி சைக்கிள் போட்டி நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நெல்லை ஆலங்குளத்தை சேர்ந்த ஆபிரகாம் முதலிடம் பிடித்தார். இதேபோல் பெண்கள் பிரிவில் முப்பிலி வெட்டியை சேர்ந்த ஸ்ரீமதி வெற்றி பெற்றார்.
இதையடுத்து சைக்கிள் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி அருகே நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கூத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் 11வது மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் 20 மாவட்டங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் தேசிய போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த போட்டியில் முதன்முறையாக மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்க வாய்ப்பளிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகரும் தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் தலைவருமான பொன்னம்பலம் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கினார். முக்கியமா இந்த ஆர்ச்சரி என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆதி காலத்திலிருந்து தொன்று தொட்டு வந்த முதல் பயணம் விளையாட்டுன்னு பார்த்தாலே முதல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா வில் அம்பு, அது பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச்சரி தான் முதல்ல குறிக்குது. என்னதான் வால் சண்டை எல்லாம் போட்டாலும் இந்த வில் அம்பு வச்சு தான் ஒரு வீரத்தன்மையை குறிக்கிறதுக்கு பொதுவாக ஒரு நிகழ்ச்சியில் அந்த காலத்திலேருந்து பாண்டிய மன்னர் காலத்திலேருந்து அதை பின்பற்றி வராங்க. மேலும் நம்ம தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு நல்ல பெருமை சேர்க்கிற அளவுக்கு இன்னைக்கு நல்ல ஊக்கத்துவம் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்தியா லெவல் மட்டுமல்ல உலக அளவிலும் நாங்களும் சேர்ந்து ஊக்கம் கொடுத்து வெற்றி பெற செய்வோம் என்பதற்காக தான் இந்த அசோசியேஷனில். திருவள்ளூர் அருகே தனியார் பள்ளியில் விளையாட்டு தினத்தையொட்டி கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் கவரைப்பேட்டையில் உள்ள தனியார் மெட்ரிக் பள்ளியில் 15வது ஆண்டு விளையாட்டு தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மகேந்திரன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சிலம்பம், யோகா, ஜிம்னாஸ்டிக் போன்றவற்றில் மாணவர்கள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மாணவிகளின் பாடல் மற்றும் நடன நிகழ்ச்சிகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. பார்க்கும் பொழுது இது சிலம்பா இல்லை பகை வீரர்களை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், மாணவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் மாவட்ட முரசு செய்திகள் நிறைவடைந்தன. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.